பொதுச் செயலாளர் மனச்சாட்சியோடு தர்ம நியாயத்தோடு ஒன்றே ஒன்று அவருடைய மேலான சிந்தனைக்கு மட்டும் அவரே நினைச்சு பார்க்கணும். புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தது. அம்மா மறைவுக்கு பின்பு அவர் முதலமைச்சராக இருக்கனால இதற்கு 134 சட்டமன்ற உறுப்பினர்கள், 50க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உட்பட மக்கள் அந்த ஸ்ட்ரென்த்தோட உட்பட தர்மா மறைந்தார். இவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால 134, 65 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த சட்டமன்றத்தில் 47 ஆச்சு, 47, 41 ஆச்சு, எம்பி 50 எம்எல்ஏ சைபர் ஆச்சு, 50 நாடாளுமன்ற 2, 3 இப்படி 130 இந்தியாவிலே 3வது பெரிய அரசியல் கட்சியா பொறுப்புள்ள பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கிட்டு அம்மா மறைந்தாங்க. இவர் கட்சியை உடைக்கும் போது 134 எம்எல்ஏ 65 இருந்தது, 50 நாடாளுமன்ற இருந்தது. அதுக்கடுத்து படிப்படியா இவர் பொறுப்பேற்ற வைக்கிறதுனால 65 ஆச்சு, அடுத்த தேர்தலில் 47 ஆச்சு, அடுத்த தேர்தலில் அந்த 47, 41 ஆச்சு. இனி இன்னும் வர்ற தேர்தலில் என்ன ஆகுமோ தெரியல. நாளுக்கு நாள் உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி எல்லா அமைப்புலையும் நாளுக்கு நாள் இப்படியே தேய்ச்சிக்கிட்டே கழுவு தேய்ச்சி கட்டருமான ஒரு கிராமத்தை பழம்னு சொல்லுவாங்க மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பொறுப்பேற்றதற்கு பின்னால வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா சிந்திச்சு அவர்தான் சிந்திச்சுவாரு. இது கேட்டு ஆலோசனை எல்லாம் சொன்னோம், அவர் கேட்கல. அது காலம் 5-6 நாள் இருக்குது. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு நாள் இருக்கு. இந்த அரசியல்ல எவ்வளவோ காலம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். வாங்கி பார்ப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.